விசாரம் செய்கிறவங்க எப்படி வேணால் உட்காந்துக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் முடிந்தவரை இந்த வலது காலை இடது கால் மேலே போட்டுக்குங்க. சரிங்களா? வீட்டில் உட்காரும் பொழுதும் விசாரம் செய்யும் பொழுதும் பெரும்பாலும் வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு வேலை செய்யக்கூடாது. வேலையில் இடையூறு வரும் ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் கவனமற்று போவீங்க, அது பண்ணக்கூடாது. சிந்தனை ஓரிடத்துல இருக்கும், செயல் இல்லாமல் வேற ஒரு பிரச்சனை வந்துடும். சரிங்களா? நகர்ந்து உட்காருங்க, ஒருத்தர் தொடக்கூடாது, டச் பண்ணாமல் நல்லா நகர்ந்து உட்காருங்க. இப்போ பேசுறது கேட்குதா தெளிவா? ஓ ரைட். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உட்காந்து உங்கள் 2 கை இப்படி கோத்தும் உட்காந்துக்கலாம், இப்படி வெறுமனே விட்டும் உட்காந்துக்கலாம். ரெண்டில் எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதில் உட்காந்துக்கலாம். ஆக்சுவலாக சுகாசனம் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, ஒரு தவம் அல்லது யோகம் அல்லது தியானம் செய்கிறவன் தன் நிலை மறந்து, தான் அமர்ந்திருக்கின்ற நிலை மறந்து ஏகோபித்தமாக ஆனந்தமயமான இடத்திற்கு செல்லும் பொழுது அவன் சதா இறைவனை சிந்திக்கும் பொழுது என்ன நிலையில் அமர்ந்திருக்கிறானோ அதுக்கு ஆசனம்னு பேர். நார்மலாக உள்ளதுக்கு யோகாசனம்னு பேர். ஒரு தவம் செய்கிறவன் தன் நிலை மறந்து எப்படி உட்கார்ந்துருந்தாலும் அதுக்கு சுகா ஆசனம்னு பேர். என்ன பேர்? ஆமாம், சரிங்களா? பெரிய நிலை, அதுக்கு ஒரு பெருநிலைன்னு பேர் அதுக்கு. இப்போது நாம் தியானம் விசாரம் பண்ணும் பொழுது, தியானம் செய்யும் பொழுது, தியானம் செய்கின்றவருடைய உள்ளம் எந்த இடத்திற்கு செல்கிறதோ அதை விசாரத்தின் மூலம் கொண்டு செல்வதற்கு ஒரு வழிமுறையை பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க. தியானம் செய்யும் பொழுது ஒரு உருவத்தை நாம் தியானித்து அந்த உருவத்தை சதா கூர்ந்து பார்த்து ஒரு அளவுக்கு மேல் அந்த உருவம் நாம் பார்க்கும் ஐம்பூத தோற்றம், அந்த ஐம்பூத தோற்றத்திலிருந்து மாறுபட்டு சிறிது சிறிதாக கரைந்து போகின்ற இடத்திற்கு தியானம் கைகூடுதல் அப்படின்னு பொருள். அதையே விசாரத்துக்கு வரும்பொழுது நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, விளக்கம் தரக்கூடிய பொருளை பற்றி ஆழ்ந்து சிந்திக்கிறது அப்படின்னு ஒரு நிலை இருக்குது. இதற்கு இவங்க என்ன சொல்கிறாங்க, தத்துவராய சுவாமி, தாண்டவராய சுவாமி என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நிலையை கொண்டு வந்து வைக்கிறார். அது என்னவா இருக்கும் அப்படின்னா, இதற்கு திடம்னு பேர். என்ன பேர்? திடம். அந்த திடம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு சின்ன சோதனை மூலம் நீங்கள் உங்களை நீங்களே செக் பண்ணுறது தான் இந்த தியானம். இந்த விசார தியானம் செய்கிறவர்கள் வெறும் தரையில் அமரக்கூடாது அப்படின்னு கண்டிஷன் இல்லை. அதாவது தெரிஞ்சுங்க, தியானிக்கிறவங்க, உருவத்தை பார்க்கிறவர்கள் தரையில் உட்கார கூடாது. விசாரம் பண்ணுறவங்க எப்படி வேணா இருக்கலாம், ஆனால் அவர்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு தியானம் பண்ணக்கூடாது. சரிங்களா? விசார தியானம் பண்ணுறவங்க இன்னொரு வேலை செஞ்சுக்கிட்டு அதை செய்யக்கூடாது. நேரம் ஒதுக்கி அமைதியாக உட்கார்ந்து செய்ய வேண்டியது இது. சரிங்களா? முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும், உட்கார்ந்தாச்சு, காலை தூக்கி இடது பக்கம் போட்டாச்சு, கையை இப்படி குவிச்சு இதன் பக்கம் வச்சுக்கலாம். ஒருவேளை நேராக உட்கார முடியல அப்படின்னா நீங்கள் உட்கார்ந்துருக்கிற வாட்டத்திலே முன்புறமாக நன்கு சாயணும். நல்லா சாயுங்க. சாஞ்சி நிமிர்ந்தீங்க அப்படின்னா நல்லா பொறுமையாக சாயணும். பட்டார்னு உட்காந்து தோப்பு காரணம் போட்டு எந்திரிக்குமா எந்திரிக்கூடாது, நிதானம். இல்லைன்னா கையை அப்படி வச்சுக்கங்க, கையை 2 கையும் எட்ட எடுத்துட்டு கூட குனியலாம். நல்லா குனிஞ்சி நிமிர்ந்தீங்க அப்படின்னா முதுகு தண்டு தானாக நிமிர்ந்துடும். அப்புறமா அப்படி கையை வச்சுக்க வேண்டியதான். வச்சுக்கிட்டு கண்ணை மூடி நான் செய்கிறத ஒரு முறை பாருங்க. கண்ணை மூடிக்கணும். முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா,
உங்கள் உடம்பை ஒரு முறை அப்படியே மேலோட்டமாக உங்கள் உடலை பார்க்கணும். நீங்கள் என்ன உடை உடுத்திருக்கீங்க, என்ன நிறம், எப்படி உக்காந்துருக்குறீங்க, அப்படி எது எல்லாத்தையும் ஒரு முறை பார்த்துக்கணும். அப்புறமா நல்ல கவனத்தை ஒரு இடத்துல செலுத்துகிற மாதிரி இப்போது நான் ஒரு பொருளாக சொல்லிக்கிட்டே வருவேன். என்ன பண்ணுவேன்? ஒரு பொருளாக சொல்லிக்கிட்டு வருவேன். அந்த பொருளை நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் கற்பனையில் கொண்டு வரணும், உங்களுடைய கற்பனையில் கொண்டு வரணும். ஆனால் நான் சொன்ன மாத்திரத்திலேயே அது தானாக உங்களுக்கு வந்துடும். உருவம் வந்துடும். அந்த உருவத்தை நீங்கள் முதல்ல தியானிக்கணும், பார்க்கணும். பார்க்கறதுனாலும் தியானிக்கிறதுனால ஒன்று தான். ஆனால் நான் சொல்லும் வரை கண்ணை திறக்கவே கூடாது. நான் சொல்கிற வரைக்கும் கண்ணை திறக்கக்கூடாது, ஊங்கொட்டணும், தலையாட்டக்கூடாது. புரியுதுங்களா? அதெல்லாம் கவனமாக இருக்கணும். தலையை ஆட்டக்கூடாது, மட்டும்தான் கொட்டணும். கேட்குதான்னு கேட்டால் அப்படிதான், தெரியுதான்னு கேட்டால் அவ்வளோதான். தெரியுதுலாம், வாயெல்லாம் திறக்கூடாது, கொட்டணும்னு சொன்னான். கொட்டுங்க, அவ்வளோதான். இப்போது கையை கோத்துக்குங்க, கண்ணை மூடிக்குங்க. நான் சொல்லும் வரை கண்ணை திறக்கக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு அதனுடைய அடிப்படை தாத்பரியம் புரியும், அதை நீங்கள் உணர முடியும். கேட்குறத கேட்டுவிட்டு அப்படியே கொட்டக்கூடாது, உணரணும். உணர்ந்தாதான் பலன் தரும். அப்போ தான் வீட்டில் போய் செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு இடையூறு வராது. முதல்ல என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு மலர், ஏதாவது ஒரு மலரை நினச்சிக்கங்க. உங்களுக்கு பிடிச்ச மலர், அது என்ன நிறமாக வேணால் வரலாம். இப்போ மலர்னு சொன்ன உடனே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மலர் தோன்றியிருக்கும் கற்பனையில். ஒரு மலர், மல்லிகைப்பூவாக இருக்கலாம், செம்பருத்தி பூவாக இருக்கலாம், ரோஜாவாக இருக்கலாம், மல்லிகையாக இருக்கலாம். இப்படியாக ஒரு தோற்றம் உண்டாகும். வருதா? சரி. இப்போ ஒரு பறவையை நினச்சிக்கங்க. கற்பனைக்கு வந்துருச்சா? வெரி குட். இப்போ ஜோதியை நினச்சிக்கங்க. அடுத்து ஒரு பழம். இப்போ புருவ மத்தியில் காவி கலர், கருப்பு கலர், காப்பி கலர், கரும் கும்முன்னு இருட்டு, இது போலலாம் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொருவராக வித்தியாசமாக தெரிகிறதா? அவங்கவுங்க புருவ மத்தியை பார்த்தா தான் தெரியும். தெரியுதா? வெரி குட். நீங்கள் பார்க்குறீங்கன்னா கொட்டுங்க. அப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கிறதும் நிதானத்தில் இருக்கீங்கிறதும் உண்மை. அதுக்குள்ளே சர்ன்னு போயிடக்கூடாது, போயிடக்கூடாது. இப்போ ஒவ்வொரு பொருளாக உங்களுக்கு சொல்ல 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 விளக்கம் வந்துக்கிட்டே இருந்ததா? இப்போ அந்த விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்த அந்த பொருள் நீங்கள் இப்போ கண்ணுக்கு முன்னாடி உங்கள் கண்ணை மூடின உடனே நெத்தி பொட்டில் ஒவ்வொரு பொருளாக பார்த்துட்டு வந்தீங்க. இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கையாக நான் எல்லார்கிட்டையும் வந்து ஒரு சின்ன ஒளி பிழம்பை காட்டி கொடுக்குறேன் பாருங்கள். உங்களுக்கு பழம், பூவு, பறவை, நிறம் இவைகள்லாம் தோன்றியிருக்கும். எல்லாரும் சிகப்பு நிறத்தை நினச்சிக்கங்க. சிகப்பு நிறம் தோன்றுதா? வெரி குட். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு நிறம் தோன்றும், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ இது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் சொல்ல 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 கேட்டு
அறிவித்தது எதுவோ அது எதுன்னு ஆராயுங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். நான் இவ்வளவும் சொன்னேன் இல்லையா, இவ்வளவும் சொன்னதை கேட்ட உங்களுக்கு விளக்கம் தந்தது எது? அந்த பொருள், அதுக்கு பேர் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அறிவுன்னு சொல்லுவீங்க இல்லையா? அப்படியேப்பட்ட அறிவு எப்படி இருக்குன்னு ஆராய்ச்சி. எனக்கு விளக்கம் தேவையில்லை, நான் கேள்வி கேட்டுட்டேன், எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டேன். நீங்கள் விளக்கம் உங்களுக்கு அது விளங்குதான்னு பாருங்க. அறிவு எப்படி இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணணும். உங்கள் வீட்டு பீரோவில் என்ன இருக்குன்னு கேட்டால் எப்படி ஆராய்ச்சி பண்ணுவீங்க? அதுபோல் உள்ளத்துக்குள்ளேயே நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும். அறிவு எப்படி இருக்கும்? கேள்வி நான் கேட்டேன், நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும். மனதை ஒரு இடத்துக்கு கொண்டு போங்க. நான் கேட்ட கேள்வி கொண்டு போங்க. உடம்பெல்லாம் தானாக கம்முன்னு உட்காந்துருக்கும். அங்கேயும் போய் என்ன பண்ணுது, ஏது பண்ணுது, அதெல்லாம் ஆராய வேண்டாம். கேட்ட கேள்வி ஒன்று தான். எல்லா விளக்கமும் கொடுத்தது எது? அறிவு. அந்த அறிவு எப்படி இருக்கும்? ஆராய்ச்சி பண்ணணும். ஆராய்ச்சி பண்ணால் அங்கே என்ன நிகழுதோ அதை அப்படியே அனுபவிங்க. நிமிஷம், ஒரு 8 நிமிஷம்.
அப்படியே மெல்ல கண்ணை திறங்க, சகஜ நிலைக்கு வாங்க, மெல்ல கண்ணை திறங்க. ஃபஸ்ட் டைம் இது மாதிரி உட்கார்றவங்களாம் யார்? இப்போ தான் இது மாதிரி இன்றைக்கி தாங்க உட்காடுறேன். இப்போ நீங்கள் எல்லாம் உங்கள் உடம்பு இந்த மாதிரி அமைதியாக உட்காந்தது இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? அனுபவிச்சிருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி இது மாதிரி உட்காந்து அனுபவிச்சிருக்கீங்களா? வச்சுருக்கீங்க, அனுபவிச்சிருக்கீங்களா? சரி, பரவாயில்ல. இப்போது நான் கேள்வி கேட்ட பின்பு நீங்கள் உட்கார்ந்துருந்தீங்க இல்லையா? உட்கார்ந்த பொழுது வெளியில் வண்டி ஓடுற சத்தம் கேட்டிருக்கும், ஏசி ஓடுற சத்தம் கேட்டிருக்கும், ஹார்ன் அடிக்கிற சத்தம் கேட்டிருக்கும். ஆனாலும் அமைதியாக இருக்கிறத உணர்ந்தீங்களான்னு பாருங்கள் முதல்ல. சரிங்களா? உணர்ந்திருந்தால் ஓகே, அதுதான் அந்த நிலை. இதுக்கு தான் ஈஸ்வர தியானம்னு பேர். என்ன பேர்? ஆமாம், ஈஸ்வர தியானம்னு பேர். இப்போ இதையே இப்போ நான் கேள்வி கேட்டேன், நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் உட்காந்துக்கிட்டு அது எது அது எது அது எது அது எதுன்னு கேள்வி கேட்டுகிட்டே வரக்கூடாது. ஆராய்ச்சி. இப்போ இங்கே இருக்கிறீங்க, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாசலில் ஒரு ஸ்லாப் இருக்குது, அதில் ஒரு பொருள் இருக்குது, அது என்னன்னு யோசிங்கன்னு சொன்னால் என்ன பண்ணிருப்பீங்க? யோசிச்சிருப்பீங்க இல்லையா? அது போல தான் இதையும் நீங்கள் என்ன பண்ணணும், முதல்ல கண்ணை மூடி உட்காந்துருக்கிறீங்க, ஒரு பொருளாக நினச்சிக்கிட்டே வரீங்க. இதையெல்லாம் காட்டியது யார்? இதையெல்லாம் எனக்கு சொல்லி கொடுக்குறாருல, அவர் யாருன்னு நீங்கள் சிந்திக்கணும். சிந்திச்சா அந்த இடத்துல என்ன வரும்? ஒரு பிளாங்க்னஸ் வரும். என்ன வரும்? ஒரு அமைதி அல்லது வெற்றிடம் தோன்றும். அதை என்ன பண்ணணும்? கூர்ந்து கவனிக்கணும். என்ன பண்ணணும்? நல்லா கூர்ந்து கவனிக்கணும். அப்படி அதையே கூர்ந்து கவனிச்சா தத்துவங்கள் எல்லாம் அதில் போய் அடங்கிடும். மனம் முதல்ல என்ன பண்ணும்? அதில் போய் அமைதி ஆகிடும். அந்த அமைதியை தான் நீங்கள் என்ன பண்ணணும்? அனுபவிக்கணும். இதுக்கு தான் ஈஸ்வர தியானம்னு பேர். என்ன பேர்? ஈஸ்வர தியானம். இப்போ இதை கண் திறந்து செஞ்சு பார்க்கலாம், கண்ணு திறந்தும் செஞ்சு பார்க்கலாம். எப்படி? இப்போ அதே விஷயந்தான். ஒரு பூவை நினச்சிக்கங்க, உடனே உங்கள் நினைவுக்கு வந்துருதா பாருங்கள். இதுக்கு எந்த ப்ரொசீஜரும் வேணாம், சாதாரணமாக உட்காந்துங்க, கையை காலை நீட்டி உட்காந்துக்கலாம், எப்படி வேணால் உட்காந்துக்கலாம். இதுக்கு எந்த ப்ரொசீஜரும் வேண்டாம், ரெண்டுமே செஞ்சு பார்க்கலாம். ஒரு பூவை நினச்சிங்க, கற்பனைக்கு வருதா? ஒரு நிறம் நினச்சி பாருங்க, கற்பனைக்கு வருதா? ஒரு பறவை நினச்சிங்க, கற்பனைக்கு வருதா? வருதா இல்லையான்னு சொல்லுங்க. தான், வேற ஒன்றும் தேவையில்ல, வருது இல்லையா? இப்போ இதையெல்லாம் நான் சொல்லும் பொழுது உங்களுக்கு உள்வாங்கி விளக்கம் கொடுத்தது இல்லை, அது எதுன்னு யோசிச்சு பாருங்க. அப்படியே உட்காந்து அது எது? இந்த லைட்டை பார்க்குறோம், அது லைட்டுன்னு எனக்கு சொல்லுது, வேற ஒன்றும் தேவையில்ல, என்னை பார்த்துக்குங்க. முன்னாடி ஒரு ஆள் உட்காந்துருக்காரு, இல்லைனா உங்கள் எல்லாருக்கும் முன்னாடி இதை பாருங்க லைட் எரியுது, அதோ அது பேர் என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? லைட்டு. அதை உங்களுக்கு காட்டுது இல்லை, விளக்குது இல்லை, அதுதான் மின்சார விளக்கு, அதான் லைட்டுன்னு விளக்குதா? இதை விளக்குது, அது எது அப்படின்னு ஆராயுங்க பார்ப்போம். கண்ணை திறந்துக்கிட்டு அப்படியே கேஷுவலாக அது லைட்டு, ரைட் தெரியுது, இதை உங்களுக்கு சொல்லி கொடுக்குது, அது எது? பதிலே வராது, பதிலே வராது. ஆனால் மனம் எங்கே இருக்கு? சாதாரணமாக உட்காந்துருக்கும் போது மனம் அப்படி இருக்கா? குட்டி படம் நான் இடம் சுற்றி வருதா? இப்போ எப்படி இருக்கு? இதுதான் ஈஸ்வர தியானம்னு பேர். இதுக்கு சமாதி சச்சுன்னு பேர். என்னது?
சட்சு, சமாதி சட்சுன்னு பேர். சரிங்களா? இதை தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இதை தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா தியானம் பண்ணால் என்ன வரும்னு சொல்கிறீங்க? அமைதி. இதை வந்துருச்சா? ஆனால் அதுலேயே நிற்க முடியுதா? நின்று பழகணும், நின்று பழகணும். ஆனால் சாதாரணமாக உட்காந்தா மனம் இப்படி இருக்குமா? இருக்குமா இருக்காதா? இருக்காது. ஆனால் இப்போ இருந்தது இல்லை. அப்போ அதுக்கு வழியும் இருக்கு. அப்போ யாரை சரணடைந்தால் மனம் அமைதியாக இருக்கும்? ஈஸ்வரன். யாரு? ஆமாம். இதுக்கு என்ன பேர்? ஈஸ்வர தியானம்னு பேர். என்ன பேர்? ஆமாம். நிறைய பேர் சொல்கிறாங்களே, நானே என்னம்மா செவனேன்னு உட்காந்துருக்கான்றாங்கள. இதுதான் அந்த செவனேன்னு உட்காந்துருக்கிறது. எதையும் யோசிப்பதில்லை, எதை பற்றியும் கவலை கொள்வதில்லை. அந்த இடத்துல இப்போ மன சஞ்சலம் இருந்ததா? மன ஓட்டம் இருந்ததா? ஆனால் நீங்கள் இருந்தது தெரிஞ்சுதா? நீங்கள் இருக்கிறது தெரியும், ஆனால் மன சஞ்சலம் இருக்கா? அதை தான் கவனிக்கணும். நீங்கள் கண்ணை மூடி உட்காந்துருந்தீங்களே, எல்லா சத்தமும் கேட்டிருக்கோம். நீ இருக்கிறதும் தெரியும், அமைதியும் தெரியும். இப்போ அதே போல் வெளியில் அப்படி உட்காந்து நாம் எல்லா விளக்கமும் கொடுக்குது அந்த பொருள் எதுன்னு ஆராய்ஞ்சா என்ன நடக்கும்? இப்போ என்ன நடந்தது உங்களுக்குள்ள? அமைதி வருது. இப்போ அமைதி இங்கே இருக்கு, நீங்கள் இங்கே இருக்கீங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. அமைதியை நீ உணர்ந்தாய். அமைதியை சொல்லுங்க, நீங்க உணர்ந்தீங்க. உண்மைதானே? உண்மையா இல்லையா? இல்லை புரியலையா? அமைதின்னு ஒன்று உள்ள இருக்கு, அதை நீங்க உணர்ந்தீங்க. நீங்க இருக்கிறதும் தெரியுது, அமைதி இருக்கிறதும் தெரியுது. இந்த ரெண்டும் தனித்தனியா இருக்கு. இப்ப என்னவா இருக்கு? ஆமா, இது ரெண்டும் ஒன்னாகணும். நீயும் அமைதியும் வெவ்வேறாக இல்லாம நீயும் அமைதியும் ஒன்னாயிட்டனா நீ சமாதிக்கு போயிட்டேன்னு அர்த்தம். எதுக்கு போயிட்ட? சமாதிக்கு. கிட்டத்தட்ட அதுல நெருங்கியாச்சுன்னு அர்த்தம். இதை நீங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க? பயிற்சி பண்ணணும். எடுத்த உடனே வராது. இப்போ சொன்ன உடனே ஆர்வம் இருக்கிறதுனால வந்துருச்சு. ஆனால் இதுக்கப்புறம் போக போக சீக்கிரம் கைகூடாது. ஆனால் அமைதியும் இருக்கும், விளக்கமும் இருக்கும். இது ரெண்டும் என்னவாகணும்? ஒரு நிலை ஆகணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு முறையும் ஒரு செய்கை நடந்தால் அதை கூர்ந்து கவனிச்சிங்கன்னா, இதை விளக்கிறது எதுன்னு ஆராய்ஞ்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எங்கே போயிடும்? அமைதிக்கு போயிடும். அப்போ வெளியில் எந்த செய்கை நடந்தாலும் அதை ஆராய்ஞ்சிங்கன்னா எங்கே போயிடும்? அமைதிக்கு தானாக போயிடும். அமைதிக்கு இப்போ நீங்கள் தானாக போனதுனால எந்த செய்கையை நீங்கள் வெறுத்தீர்கள்? எதையாவது வெறுத்தீங்களா? இல்லை. எதையாவது விரும்புனீங்களா? இல்லை. இப்போ விருப்பம் கிடையாது, வெறுப்பும் கிடையாது. ஆனால் அமைதி வந்து போச்சுல்ல. ஆனால் வழக்கமாக தியானத்தில் உட்காந்தா என்ன சொல்கிறீங்க? சத்தம் தாங்க முடியலைங்கன்னு வெறுக்கிறீங்க, கோபம் வருது, மனம் ஒரு இடத்துல உட்கார மாட்டேங்குதுங்கன்னு சண்டை போட்டுக்கிறீங்க. இவ்வளோ நடக்குதா? இதெல்லாம் இங்கே இல்லை. இதான் விசாரத்தினுடைய பலம். எல்லாம் விளங்கக்கூடிய அந்த ஈஸ்வரன் எப்படி இருப்பாருன்னு ஆராய்ச்சி பண்ணினாலே ஆட்டோமேட்டிக்கா மனம் சரணடைஞ்சிடும். என்ன பண்ணோம்? சரணடைஞ்ச பிறகு அங்கே இருக்கிறது ஒரே ஆள் தான். நீயும் இறைவனும் இருக்கீங்க. இறைவன் அமைதி வடிவா இருக்காரு, நீ அதை பார்க்குற ஆளா இருக்கிற. இப்போ அதையே பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட நாள் பிறகு நீ அந்த அமைதியில் ஐக்கியமாயிடுவ. அந்த அமைதியில் ஐக்கியமாயிடுவ. தானாகவே என்னவாயிடும்? ஐக்கியமாயிடும். உன்னை கேட்டுக்கலாம் செய்யாது. திடீர்னு ஒரு நாள் அது நடந்துடும். புரியுதுங்களா? இதை நீ கண்ணை திறந்துட்டும் பண்ணலாம், கண்ணை மூடிக்கிட்டும் பண்ணலாம். இதான் விசார தியானம். இது ரொம்ப எளிமையானது. ஆனால் இதை செஞ்சு பழகணும், விடவே கூடாது. நித்தம் இப்படி செய்தாக்கால் நிர்வாணம் பெறுவாய் நீயே.
இந்த ஒரு வரியை நல்லா ஞாபகம் வச்சுங்க. என்னது? நித்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? தினமும் செய்யணும். சும்மா ஒரு நாள் செஞ்சா மறுநாள் விட்டலாம் இருக்கக்கூடாது. நித்தம் இப்படி செஞ்சா பெரியவங்க என்ன சொல்றாங்க? நிர்வாணம். நிர்வாணம்னா என்ன? வெரி குட். நிர்வாணம்னா ஏதுமற்ற நிலைன்னு ஒன்று இருக்கு. புரியுதுங்களா? நிர்வாணம்னா துணியெல்லாம் அவுத்து போடுறது இல்லை. நிர்வாணம்னா ஏதுமற்ற நிலைக்கு நீ போயிடுவ. இப்போ அங்கே போய் நின்னீங்கல்ல, அங்கே பாவம் இருக்கா, புண்ணியம் இருக்கா, நல்லது இருக்கா, கெட்டது இருக்கா, ஆத்மா இருக்கா, எதையாவது பற்றி உனக்கு விளக்கம் இருக்கா? எதுவுமே இருக்காது. ஏன்னா அவர் தான் படைப்பாளி. அவர்கிட்ட நீ போனதுனால உன்கிட்டையும் ஒன்றும் இல்லை. உன்னை அவர் என்ன பண்ணிட்டாரு? சுத்தம் பண்ணிட்டாரு. எத்தனை செகண்டு? ஒரு 4 நிமிஷத்தில் நாம் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்துட்டோம். ஆனால் டெய்லி போகணும். ஏன் ஈஸ்வரன் கோயிலுக்கு டெய்லி போக சொன்னாங்க? ஏன் கோயிலுக்கு பெரும்பாலும் ஏன் ஆலயம் தொழுவது சாலமும் நன்று ஏன் சொன்னாங்க? டெய்லி போனாதான் உனக்கு ஒரு பழக்கம் வரும், ஒரு பக்குவம் வரும். இப்போ வித்தியாசம் புரியுதா? குழப்பம் இருந்தால் கேட்கலாம், தப்பு இல்லை. நீங்கள் உணரலைன்னா மறுபடியும் வீட்டில் போய் உட்காந்துக்குங்க. கண்ணை மூடி உட்காந்தாலும் சரி, கண்ணை திறந்து உட்காந்தாலும் சரி, நல்லா யோசிச்சிங்க. ரொம்ப எளிமை. உண்மைன்னு ஒன்று இருக்கா, பொய்ன்னு ஒன்று இருக்கு, இரவுன்னு ஒன்று இருக்கா, பகல்னு ஒன்று இருக்கு, நல்லதுன்னு ஒன்று இருக்கா, கெட்டதுன்னு ஒன்று இருக்கு. இப்படியா உங்களுக்கு எல்லா விளக்கமும் கொடுத்துக்கிட்டே வருது பாருங்க. நீங்க எதை கேட்டாலும் விளக்கம் தருதா? நீங்க எதை பத்தி வேணா கேட்டு பாருங்க, என்னவாகும்? விளக்கம் வரும். ஆனா அறிவை பற்றி மட்டும் கேள்வி கேட்டா என்ன நடக்கும்? அமைதிக்கு போயிடும். அமைதிக்கு ஏன் போகுதுங்கிற ஒரு கேள்விக்கு மட்டும் குரு மூலம் தான் நீங்க தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் குரு உபதேசம். அமைதிக்கு ஏன் போகுது அப்படின்ற கேள்விக்கு மட்டும் அது குரு உபதேசம்னு பேரு. அதை இப்ப தெரிஞ்சுக்கிட்டாலும் குழப்பம் வந்துடும் உங்களுக்கு. இப்ப வேண்டாம். ஆனா எல்லா கேள்விக்கும் என்ன இருக்கு? பதில் இருக்கு. ஆனா பதில் தரக்கூடியது யாருன்னு தேடுனா அமைதி கிடைக்குது. அமைதி, ஆமா அங்க அமைதியா இருக்கு, அங்க ஏன் அமைதியா இருக்கு? ஒருவேளை அமைதியா தான் இருக்குமோ? அமைதியா இல்லைன்னா அமைதி வராதான்னு அங்கேயும் போய் அமைதியை கெடுக்க கூடாது. அமைதியை என்ன பண்ணணும்? அனுபவிக்கணும். அதுக்கு தானே கேட்டீங்க. தியானம் பெரும்பாலும் எதுக்கு பழகிறது? ஆமா, எதுக்கு? மனோ அமைதிக்காக இல்ல. அப்ப அங்க போய் நீங்க என்ன பண்ணணும்? அந்த அமைதியை அனுபவிக்கணும். பதில் வர்ற வரைக்கும் அனுபவிக்கணும். அந்த அமைதியில 2 தெரியும். ஒண்ணு நீங்க இருக்கிறது தெரியும், சுயம்னு பேர். அதுக்கு என்ன பேரு? சுயம்னு பேரு. நீ இருக்கிறது தெரியும். 2வது எங்குமாய் நிறைந்த அந்த அமைதி தெரியும். இப்போ கூட நீங்க அதை உணரலாம். கம்முன்னு இருக்கும். அதை அனுபவிக்கிறீங்களான்னு பாருங்க. நீங்க இது வீட்டில் போய் செஞ்சாலும் சரி, எப்ப செஞ்சாலும் சரி, எல்லா விளக்கமும் கொடுக்கிற பொருள். இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், ஜீவன் எல்லாம் அடங்கி அமைதியாக இருக்கும். அந்த அமைதியில நீங்க என்ன பண்ணணும்? லயப்படுதல். சொல்லுங்க. ஆமா, அந்த அமைதி இருக்குன்னா அமைதியை குலைச்சிக்க கூடாது. ஏதாவது ஒரு உட்காந்துருக்குறோம், திடீர்னு ஏதாவது ஒன்று வருது அப்படின்னா அது என்னன்னு ஆராய்ஞ்சா போதும். இப்படி உட்காந்துருக்குறோம், டீ குடிக்க போகலாம் அப்படின்னு தோணுதுன்னா, இப்போ உனக்கு டீ வேணுமா அப்படின்னு ஆராயணும். அது ஆமாம் குடிச்சா தேவலாம் அப்படின்னு சொல்லுதுன்னா, சரி இரு குடிக்கலாம் அப்படின்னு அதுக்கு என்ன பண்ணணும்? பேசணும். பேசி இந்த டீ குடிக்கிறத எது கேட்குது? எது கேட்குது? மனம் கேட்குது. அப்ப அறிவுகிட்ட போய் என்ன கேட்கணும்? இப்போ இவன் டீ கேட்குறான், கொடுக்கலாமா அப்படின்னு கான்வர்சேஷன் பண்ணணும். என்ன பண்ணணும்? அதுக்கு பேர் தான் விசாரம்.
கான்வர்சேஷன் பண்ண உடனே அறிவு என்ன சொல்லும்? சோர்வாக இருந்தான்னா கொஞ்சம் கொடு, இல்லைன்னா தேவையில்லாமல் டீ அது இதுன்னு ஊற்றி உடம்ப கெடுக்காதேன்னு சொன்னிச்சுன்னா என்ன பண்ணும்? சரிங்க நீங்கள் சொன்னால் சரி சொல்லி அடுத்த 2 செகண்டுக்குள்ளே மனம் கம்முன்னு உட்காந்துரும். இதுக்கு விசாரம்னு பேர். இப்படியாக பெரியவர்கள் மண், பெண்ணு, பொண்ணு, ஆசை, அவஸ்தைன்னு எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க? பிரித்து 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 எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்க ஆரம்பித்த உடனே ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன பண்ணிடுது? அது அமைதியாயிடுச்சு. உங்களுக்கு ஷார்ட் தான் சொல்லி கொடுத்துருக்கேன், குறுக்கு வழி தான் இது. என்ன வழி? குறுக்கு வழி. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அது போல் தியானத்தில் உட்காரும் பொழுது முதல்ல உடம்பை ஒரு முறை பார்க்கணும், மனக்கண்ணால் உடம்பை பார்க்கணும். அப்புறமா உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தினுடைய உருவத்தை பார்க்கலாம், ஒளியை பார்க்கலாம், ஒரு வடிவத்தை பார்க்கலாம், மந்திரத்தை பார்க்கலாம், சக்கரத்தை பார்க்கலாம். இது எதுவுமே செட் ஆகாது அப்படின்னா ஒரு பூவோ பழமோ ஒரு பறவையோ பார்த்துட்டு கேட்குற எல்லா கேள்விக்கும் விளக்கம் தருகிறது அது எதுன்னு ஆராய்ச்சி பண்ணால் போதும். அப்படியே ஜாமில் போட்டு உங்களை அப்படியே ப்ரெஸ் பண்ண மாதிரி கொண்டு போய் நிறுத்திடும். அந்த இடத்த நீங்கள் என்ன பண்ணணும்? அனுபவிக்கணும், அவ்வளோதான். அந்த அமைதியை நீங்கள் என்ன பண்ணணும்? லயப்படுதல்னு பேர். சொல்லுங்க, என்ன பேர்? லயப்படுதல். அப்படியே அதை கண்ணை திறந்துட்டும் லயப்படுத்திக்கலாம், கண்ணை மூடிக்கிட்டும் லயப்படுத்திக்கலாம். பெரும்பாலும் கண்ணை திறந்துருந்தா இதற்கு அடையாளம் நம்ம ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டு இருந்தோம்னா யாராவது கிராஸ் பண்ணி போவாங்க. போகிறவங்க என்ன சொல்லிட்டு போவாங்க? சிந்தனை எங்கே இருக்குது, நான் வர்றது கூடமா தெரியலம்பாங்க. அதே தான். அப்போ அதில் நீங்கள் என்ன ஆகணும்? லயப்படுதல். சொல்லுங்க சொல்லுங்க, லயப்படுதல். அப்படி லயப்பட்டீங்கன்னா மன ஓட்டம் குறைந்து அமைதி பெருகினே போகும். அந்த அமைதிக்கு ஆனந்தம்னு இன்னொரு பேர் உண்டு. என்ன பேர்? என்ன பேர்? ஆமாம். அந்த ஆனந்தத்தில் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் வேணாலும் உட்காரலாம். உட்கார முடியுதான்னு பாருங்க. அப்புறம் அனுபவிச்சுட்டு வந்து மறுபடியும் சாமி என்னை பழைய நிலைமையே கொண்டாந்து விட்டுடுங்க, ஒரு வேலையும் நடக்கலைன்னு அப்புறம் வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. செஞ்சால் இது நடக்கும், அதையும் சொல்லிடுறேன். இது செஞ்சால் மறுபடியும் இந்த வேலைலாம் நடக்கலை சாமி, இதெல்லாம் அப்படியே ஸ்டன்னாகி போய் நிற்குது, என்னை பழைய நிலைமைக்கே கொண்டாந்து விடுங்கன்னு சொல்லாதீங்க. என்னால் கொண்டு வந்து விட தெரியாது, எனக்கு கூட்டிகிட்டு போக தான் தெரியும், திரும்ப கூட்டு வந்து விட தெரியாது. அப்படி வேணான்னா இப்போவே அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப் அவுட் பண்ணிவிடுங்க, இல்லைன்னா செய்யாமல் இருந்துருங்க. அவ்வளோதான். ஈஸியாக சொல்லிட்டேன். முயற்சி பண்ணுங்க, நல்ல பலன் கிடைக்கும். அந்த ஆனந்தம், அந்த அமைதியை அனுபவிங்க. மற்ற எல்லாத்துக்கும் விளக்கம் உண்டு, அதுக்கு மட்டும் விளக்கம் இல்லை. இப்போ நீங்கள் போய் அனுபவிச்சுட்டு வந்தீங்கல்ல, ஒரு விஷயத்தை அனுபவிச்சுட்டு வந்தீங்க, ஒரு 5 செகண்டு 6 செகண்டு 1 நிமிஷமா 2 நிமிஷம் அனுபவிச்சுட்டு வந்தீங்க, அது எப்படி இருந்தது? ஏதாவது விளக்க முடியுமா? இதுக்கு முன்னாடி நீங்கள் அமைதி அமைதின்னு பேசிட்டு இருந்தீங்கல்ல, அந்த அமைதிக்கும் இந்த அமைதிக்கும் வித்தியாசம் தெரியுதான்னு பாருங்க. அந்த அமைதி வெறும் வாயை மூடிட்டு உட்காந்துருக்கோம். இந்த அமைதி எப்படி இருக்கு? உட்காந்துருக்கீங்க, எதுவும் பேசாம நான் உட்காந்துருக்க ஒரு 5 செகண்ட் உட்காந்து பாருங்க, இந்த ஏசி ஓடுற சத்தம் கேட்கும். இந்த அமைதியில் நீங்கள் இருக்கிறது தெரியுதா? உங்களால் புரியுதா? எனக்கு ஒன்றும் புரியல, நான் சொல்கிறேன். ஒரு மிகப்பெரிய சைலண்ட் தெரியுதா உங்களுக்கு? முன்ன மன ஓட்டம் இருந்தது, இப்போ இருக்கான்னு பாருங்க, அவ்வளோதான். முன்ன இருந்த மன ஓட்டம் இப்போ இருக்கா? அடுத்தடுத்து எண்ணங்கள் தோன்றிக்கிட்டே இருக்கா? இதெல்லாம் பார்க்கணும். இதான் உங்களுக்கு டெஸ்ட்டு. இது சின்னதாக இருக்கு, இதை பெருசாக்கணும். ஊதி ஊதி என்ன பண்ணணும்னா, ஆமாம், ஓடி 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 உட்கலந்த ஜோதியை. மந்திரம் சொல்லிக்கினே இருந்தீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? மந்திரம் சொன்னா என்ன நடக்கும்?
மந்திரம் சொல்லினே இருப்பீங்க, மந்திரம் ஒரு ஸ்டேஜில் அமைதியாகிடும். மூச்சை பார்த்துக்கினே இருப்பீங்க, மூச்சு ஒரு ஸ்டேஜில் அமைதியாகிடும். ஜெபம் அமைதியாகிடும். இது எல்லாம் எங்கே போகிறதுக்கு? இந்த அமைதிக்கு போகிறதுக்கு தான். இதுக்கு ஆனந்தம்னு இன்னொரு பேர் உண்டு. என்ன பேர்? ஆமாம். இதில் இருந்தீங்கன்னா, இந்த அமைதியில் இருந்து ஆனந்தம் அடைந்தால் அந்த இடத்த பார்க்கறதுக்கு தான் பராசக்தி உள்ளே தோன்றுவாள். அதெல்லாம் குரு ரகசியம்னு பேர். உண்மையிலே சொல்ல குரு ரகசியம். அதை ஏன் மறைக்கிறாங்கன்னா, இந்த அனுபவம் வராமலே வந்துட போகுது, இவனா கற்பனை பண்ணிக்க போறான்னு. அது தானாவே வரும். அது எப்போ வரும்? 3 மணி நேரம் நீங்க அமைதியா இருந்துட்டா தானா வந்துடும். 1 ஜாம நேரம் ஒருவன் பரவிசாரம்னு பேர். இதுக்கு என்ன பேரு? நம்ம பரவிசார நிலையில இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும்? சிவகுணம் தானா வந்துடும். ஏன் இப்ப யார் கூட இருக்கிறீங்க? யாரை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? ஈஸ்வரனை பார்த்துட்டு இருக்கீங்க இல்ல? அவரோட சேர்ந்தா என்ன குணம் வரும்? அதை தான் பெரியவங்க என்ன சொன்னாங்க? பசுவோடு சேர்ந்தால் பசு குணமும், பன்றியோட சேர்ந்தா பன்றி குணம்னு உடனே நீங்க பன்றிக்கு போகக்கூடாது, விஷ்ணுன்னு பேரு. என்ன பேரு? ஆமா. ஒருத்தன் 3 மணி நேரம் விஷ்ணுவுடைய நாமத்தை சொன்னானா விஷ்ணு போலவே அஷ்ட சித்துக்கள் வந்துடும் அவனுக்கு. புரியுதுங்களா? அவர் சித்துக்கு ஆதி. சிவகுணம் ஒண்ணுமே இல்லாம ஒருத்தவன் சிவநிலையிலே இருந்தான்னா அவனுக்கு என்ன வந்துடும்? சிவகுணம் வந்துடும். புரியுதுங்களா? உடனே பன்னிக்குட்டிக்கு போயிடக்கூடாது. அப்ப என்ன அர்த்தம்? நீ எங்கே நிற்க நினைக்கிறாயோ அங்கே நின்றால் அவ்வண்ணமாக நீ மாறுவாய். இதான் நினைச்சதுதான் நடக்கும்னு சொல்றாங்கல்ல பெரியவங்க. நீ என்ன உன் மனசுல என்ன இருக்கோ அதான் நடக்கும் சொல்றாங்கல்ல. அப்போ உன் மனசுல ஒண்ணுமே இல்லைன்னா நீ ஒன்றுமற்ற இடத்துக்கு போயிடுவ. ஒன்றுமற்ற பொருள் எது? பரம்பொருள். யாரு? பரம்பொருள். அவர்கிட்ட என்ன இருக்கு? எல்லாம் இருக்கு. அவர்கிட்ட என்ன இல்லை? ஏதுமே இல்லை. வெட்டவெளி இருக்கா? இந்த வெட்டவெளியில என்ன இல்லை? இந்த வெட்டவெளியில எல்லாம் இருக்கு. உத்து பார்த்தா எதுவுமே இல்லை. ஆனா அதுலதான் சகலமும் இருக்கு. நீ பார்த்த மௌனத்துல ஒண்ணுமே இல்லை. ஆனா எல்லாம் தோன்ற வேண்டியதே எங்க இருந்துதான்? அங்க இருந்துதான். மனம் எங்க போய் சரணடைஞ்சது? இப்ப அந்த அமைதியில போய் சரணடைஞ்சுதா? அப்ப மறுபடியும் எங்கேருந்து வரணும்? அந்த அமைதியிலேருந்து தான் வெளில வரணும். அவரை வெளியில வராம உள்ளேயே பிடிச்சி அமுக்கி வச்சுக்கிட்டா நீ ஈஸ்வரன், வெளியில விட்டா நீ சாதாரண மனிதன். ரொம்ப சென்சிட்டிவானது. இந்த ஊர்ல உலகத்துல எல்லாம் கூட்டி உட்கார வச்சு உங்களுக்கு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் நீங்க புரிஞ்சிக்கினா உங்க நிலை மென்மேலும் உயரும். இல்லைன்னா புத்தகத்துக்கு காசும் வந்து போன செலவும் தான் மிச்சம். நல்லா யோசிச்சு நிதானப்படுத்தி உங்களுக்கு ஒரு நிலையை காட்டி கொடுத்துருக்கோம். அதை நீங்க என்ன பண்ணிக்கணும்? பெருசாக்கிக்கணும். இதை கண்ணை திறந்தும் பண்ணலாம், கண்ணை மூடியும் பண்ணலாம். நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, தினமும் உங்களை வழிநடத்துகின்ற அந்த பொருள் எதுன்னு ஆராயணும். நல்லா தெரிஞ்சுங்க. 10 நாளைக்கு மேல ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா மனம் திடீர்னு போய் அமைதியாயிடும். சகஜமான வாழ்க்கைலாம் தடைப்படும். யார் சொல்றதும் அவ்வளோ சீக்கிரம் உள்ள ஏறாது. புரியுதுங்களா? இந்த பிரச்சனை எல்லாம் வரும். அப்புறம் சகஜமான வாழ்க்கை கெட்டு போச்சுன்னு தயவு செஞ்சு என்கிட்ட வந்து சொல்லாதீங்க. உண்மையிலே அது கெட்டுதான் போகும். புரியுதுங்களா? எனக்கு கூட்டிட்டு போக தான் தெரியும், திரும்ப கொண்டு வர தெரியாது. ஏன்னா நீ ஆனந்தமான இடத்துக்கு போயிட்ட, திரும்ப உன்னை பிடிச்சி இழுத்துனுவான்னா நீ வரவே மாட்ட. அதான் உண்மை. புரியுதுங்களா? சகஜமான வாழ்க்கை வேணும்னா அப்படியே இப்போ கிளம்பணுமா, போனோமா, ஒரு பஜ்ஜியை சாப்பிட்டோமா, டீயை சாப்பிட்டோமா, வீட்டுக்கு போனோமா, அப்படியே விட்டுடு. 10-15 நாள் அந்த அமைதி தான் வேணும். அதைத்தானே எல்லாரும் கேட்குறான். இப்போ உங்களையே எடுத்துங்க. சாதாரணமாக அமைதியாக இருந்தால் என்ன பண்ணுறோம்? ஏன் அமைதியாக இருக்க சொன்னார்னு வாயை முடிக்கிறோம்.
ஏன் சாமி சத்தம் போட அம்மன் சொன்னார்? இப்படி தான் உள்ளே ஓடிக்கின்னு இருக்கும். ஆனால் இப்போ ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள், வீட்டுக்கு போய் உக்காந்துக்குங்க. காலையில் எழுந்து ஒரு இடத்துல உட்காந்து ரொம்ப நிதானமாக, ஆமாம் இல்லை, கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் கொடுக்குது. என்ன கேட்டாலும் பதில் கொடுக்குது. அது என்னான்னு கேட்டாலும் சொல்லுது, இது என்ன கேட்டாலும் சொல்லுது, ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு வழி கேட்டால் சொல்லுது இல்லை. இவ்வளவும் சொல்கிறது அது எதுன்னு உட்காந்து ஆராய்ச்சி பண்ணணும். கேள்வி கேட்டுக்கினே உட்காரக்கூடாது. ஆராய்ச்சி பண்ணினா அடுத்த செகண்ட் எங்கே போடும்? அமைதிக்கு போயிடும். அந்த அமைதியிலேயே இருக்கணும். இருந்தீங்கன்னா நிர்வாணம் என்ற சமாதி கிட்டும். இதுதான் பயிற்சி, இதான் முயற்சி. சரிங்களா? இது முதல் கட்டம். செய்து பாருங்க. இதை தொடர்ந்து 10 நாள் 20 நாள் அப்படியே தொடர்ந்துக்கிட்டே போகணும். தொடர்ந்து அதை தான் அவர் சொன்னார், நித்தம் இப்படி செய்தாக்கால் நிர்வாணம். நிர்வாணம்னா ஈஸ்வரன் எப்படி இருப்பாராம்? ஆமாம், ஏதுமற்றவர். ஆனால் அவர்கிட்ட இல்லாத எதா இருக்கா? சர்வமும் அவர் தான். ஆனால் அவர் தான் ஒன்றும் இல்லாதவர். இதை வள்ளலாறு சொல்லி புரிய வைக்க முடியாமல் தான் என்ன பண்ணிட்டார், பாடலாக சொல்கிறாரு. இப்போ கூட நான் சொல்லி உங்களுக்கு புரியுதான்லாம் எனக்கு தெரியல. ஆனால் உங்களுடைய முயற்சியில் தான் இருக்குது எல்லாம். ஸ்ரத்தை என்ன வேணும்? ஸ்ரத்தை. செஞ்சு பாருங்க. சரிங்களா? நல்ல முயற்சியில் நல்ல தேடுதல் இருந்தால் செஞ்சு பாருங்க. செட் ஆகலைன்னா பஸ்ஸில் ஏறி பக்கத்தில் இங்கே செஞ்சு இருக்கு, போய் பார்த்துட்டு வாங்க. அது உங்களுடைய விருப்பம். சரியா? அந்த அமைதியில் இருந்தீங்கன்னா என்ன கிடைக்கும்லாம் கேள்விலாம் கேட்கக்கூடாது. அது ஒரு ஆனந்தமயமான செயல்பாடு. அங்கே இருக்கிறவனுக்கு ஏதும் இல்லை. அவனுக்கு பாவம் புண்ணிய எதுவுமே கிடையாது. அதனால் அதை என்ன பண்ணணும்? பயிற்சி இல்லை, முயற்சி. என்ன பண்ணணும்? முயற்சி. அது உங்களை திருவினை ஆக்கும். என்னவாக்கும்? ஆமாம். அருட்பெருஞ்சோதி ஈஸ்வரார்ப்பணம்.